Welcome to ICSE to ISC YouTube channel. So இன்னைக்கு நம்ம class 12 ISC physicsல chapter 1 ஆன electric fields and chargesல இருக்கக்கூடிய மீதி இருக்க டாபிக்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய முன்னாடி இருக்க டாபிக்ஸ் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்ஸ் நாங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறோம். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. ஓகே, இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் வந்து ஃபோர்ஸ் பிட்வீன் மல்டிபிள் சார்ஜஸ். அதாவது அதுக்கு பேரு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். அப்படின்னா என்னன்னா, நம்ம ஏற்கனவே கூலம்ஸ் லால பார்த்திருக்கோம். ரெண்டு சார்ஜ் வச்சு தான் கூலம்ஸ் லாவே இருக்குது. ரெண்டு சார்ஜ் கூட இருக்கு ஃபோர்ஸ். ஆனா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னா என்னன்னா, ரெண்டு சார்ஜ்க்கும் மேல இருக்குது. அதாவது இஃப் இட் இஸ் more than two charges இருந்தா எல்லா சார்ஜுமே எல்லா சார்ஜ் மேலேயும் ஃபோர்ஸா அப்ளை பண்ணும். அதுதான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். இந்த கான்செப்ட் உங்களுக்கு வந்து போர்டு எக்ஸாம்ஸ்ல யூஸ் ஆகாது. ஆனா இந்த எக்ஸ்பிரஷன், கடைசியாக நான் சொல்லக்கூடிய எக்ஸ்பிரஷன் வந்து உங்களுக்கு நியூமெரிக்கல்ஸ்ல நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு இந்த டாப்பிக்கை ஸ்பெசிஃபிக்காக எடுக்கிறேன். ஸோ இப்போ F1 அப்படின்னா நிறைய சார்ஜஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்து n சார்ஜஸ் இருக்குன்னு எடுத்துக்கோங்களேன் ஒரு இடத்துல. அதில் நான் ஒரே ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறேன். அந்த ஒரு சார்ஜோட ஃபோர்ஸ். ஸோ அந்த ஒரு சார்ஜ் வந்து செகண்ட் சார்ஜ் மேலே அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் தான் F1. அந்த ஃபர்ஸ்ட் சார்ஜ் தேர்ட் சார்ஜ் மேலே அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் தான் F13. இதை பற்றி நம்ம ஏற்கனவே வெக்டார் ஃபார்மில் பார்த்துருக்கோம்ல, அதே மாதிரி ரெண்டுத்துக்கு பார்த்துருப்போம். ஆனால் இங்கே நிறைய சார்ஜஸ்க்கு பார்க்கணும், அதுதான் டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி 1 வந்து ஃபோர்த் சார்ஜ் மேலே அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் தான் F14 வெக்டார். அதே மாதிரி n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருந்ததுன்னா n நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து 1 வந்து அது மேலே அப்ளை பண்ணும். அதே மாதிரி தான் F2னா F21, F23 and it goes on. இப்போ நம்ம வெறும் F1, F2 அப்ளை பண்ண முடியாதுல்ல. கூலம்ஸ் லா படி என்னோட ஃபோர்ஸ் ஃபார்முலா என்னது? F is equal to 1 by 4 pi epsilon naught Q1 Q2 by R square. அதே மாதிரி நான் இப்போ இங்கே அப்ளை பண்ண போறேன். இப்போ இங்க எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்முலா தான் வரும். சார்ஜ் தான் வேறையாகும். Q1 Q2, Q1 Q3, Q1 Q4 and அதோட டிஸ்டன்ஸ் R1 R2, R1 R3 அந்த மாதிரி. ஆனா இந்த 1 by 4 pi epsilon naught எல்லா ஃபோர்ஸ்க்குமே சேமாக தான் இருக்கும். அதனால எல்லா ஃபோர்ஸ்ல இருக்கக்கூடிய 1 by 4 pi epsilon naught தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இது 1-2க்கு 1 by 4 pi epsilon naught இருக்குமா, அதே மாதிரி 1-3க்கு 1 by 4 pi epsilon naught இருக்கும். அதே மாதிரி n நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ்க்கு எல்லாத்துக்குமே அதே 1 by 4 pi epsilon naught தான் இருக்கும். அதனால நம்ம காமனா எடுத்துக்கலாம். மீதி ஃபோர்ஸ் 1-2க்கு இப்போ நான் எழுதணும்னா அதில் ரெண்டு சார்ஜ் இருக்கும், Q1 Q2 டிவைடட் பை R12 ஸ்கொயர். இது வந்து நம்ம யூனிட் வெக்டார்லேயே எழுதிக்கிறோம். அதே மாதிரி 1-3 Q1 Q3 divided by R13 whole square into R cap 13. இதே மாதிரி நீங்க 1-4 till 1n வரைக்கும் நீங்க எழுதிக்கலாம். இது நான் F1க்கு தான் எழுதியிருக்கேன். அதே மாதிரி நம்ம F2, F3 உங்களுக்கு நியூமெரிக்கல்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு உங்களுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி நம்ம எழுதணும், F1, F2, F3 ஒரு 5 சார்ஜ் கொடுத்துருக்காங்கன்னா 5 சார்ஜ் மேல எப்படி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுது உங்களுக்கு தெரியறதுக்கு தான் நான் இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக்கை பார்க்கலாம். நம்ம போன டாபிக்ல பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்க்க போறோம். இது போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் அண்ட் இதுல பேஸாக வரக்கூடிய டெரிவேஷன்ஸ்லாம் ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு நம்ம இந்த டாப்பிக்கை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டெஃபினிஷன் பார்க்கலாம். இட் இஸ் defined as the force experienced by a unit positive point charge in the electric field. இதுல மெயின் கீவேர்ட்ஸ் என்னன்றதுதான் நான் வந்து ரெட் கலர்ல எழுதியிருக்கேன். பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் in the electric field. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல இருந்தால் மட்டுமே இந்த ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த சர்க்கிள் இருக்குல்ல, அது நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த Q0 தான் நம்ம எடுத்துக்கக்கூடிய பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ். இந்த Qன்றது சம் அதர் சார்ஜ் வச்சுப்போம். ஏன்னா ஒரு சார்ஜ் இருந்தால் தான் இன்னொரு சார்ஜ் மேலே இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும். ஸோ அதனால இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம். இந்த Qன்றது இது மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு அண்ட் இதுலேருந்து இங்கே வரைக்கும் அது ஃபோர்ஸ் அப்ளை ஆகும். இந்த Q0 சார்ஜ் தான் நம்ம எடுத்துக்கிறது எக்ஸாம்பிள். ஸோ அப்போது இந்த டெஃபினிஷன் படி இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி வரும்? E is equal to F by Q0. ஸோ Fன்றது இது ரெண்டுத்துக்குள்ள இருக்கிற ஃபோர்ஸ் அண்ட் Q0ன்றது எது மேலே ஃபோர்ஸ் அப்ளை ஆகுதோ, Q0 மேலே தான் ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது. ஸோ அந்த Q0 இதில் நம்ம Q0ன்னு எடுத்துக்கிறோம். நீங்கள் எக்ஸாம்பிள்ஸை பொறுத்து இந்த Q0 இல்லை Qவா இல்லை Eயா அப்படின்றது மாறும். இதை பொறுத்த வரைக்கும் Q0 தான்.
ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். E is equal to F by Q0. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி கூட எழுதலாம். அதாவது ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணும்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட்லேருந்து ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணும்னா F is equal to E into Q. இல்லை Q0 கூட நம்ம போட்டுக்கலாம். இங்கே நான் வெறும் Qன்னு போட்டிருக்கேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் இனிமேல் பார்க்க போகிற கேசஸில் நம்ம வெறும் Q தான் எழுதுவோம். Q0 அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது ரெண்டு எக்ஸ்பிரஷனும் 1 மார்க் 2 மார்க்ஸாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் பேஸ் பண்ணி இன்னும் நிறைய டாபிக்ஸ் பார்க்கலாம். நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு டயக்ராம் இருக்கும். இந்த மாதிரி எல்லா டெரிவேஷன்ஸ்க்குமே இந்த மாதிரி எல்லா டயக்ராம்ஸும் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாமில் வரைஞ்சாதான் உங்களுக்கு இந்த டெரிவேஷனோட ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த டயக்ராம் வந்து டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ் அப்படின்றதுனால இதுதான் நம்ம எடுத்துக்கக்கூடிய பாயிண்ட் சார்ஜ். ஸோ இந்த சார்ஜால் இந்த பாயிண்ட் சார்ஜுக்கு என்ன ஃபோர்ஸ் ஏற்படுது, அது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்றது தான் இந்த டெரிவேஷன். ஸோ இது ப்ளஸ் Q, இது ப்ளஸ் Q0. அண்ட் இந்த ரெண்டுத்துக்குமே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் R. இது வந்து Oன்னு எடுத்துக்கிறோம், இது வந்து Pன்னு எடுத்துக்கிறோம். அண்ட் இந்த சைடு தான் நமக்கு வந்து ஃபோர்ஸ் இருக்கும். அதுதான் ஃபோர்ஸ் வந்து இந்த டைரெக்ஷன் இருக்குன்னு போடுறோம். ஸோ இந்த டெரிவேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து கூலம்ஸ் லா படி இந்த ஃபோர்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது அக்கார்டிங் டு கூலம்ஸ் லா, CLன்னு நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதிக்கிறேன். கூலம்ஸ் லா F is equal to 1 by 4 pi epsilon naught K. Kன்றது dielectric constant. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இங்கே யூஸ் பண்ணுறோம் Q0 divided by R square. அப்புறம் நம்ம வந்து இப்போ தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியில் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட எக்ஸ்பிரஷனை பார்த்தோம். E is equal to F by Q0. ஸோ இதில் இந்த Fஐ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதில் இப்போ நம்ம இது ஈக்குவேஷன் நம்பர் 1ஆக வச்சுப்போம், இது ஈக்குவேஷன் நம்பர் 2ஆக வச்சுப்போம். ஸோ ஈக்குவேஷன் 2ல் ஈக்குவேஷன் 1ஐ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ Fன்ற இடத்துல 1 by 4 pi epsilon naught K Q0 by R square and இந்த 1 by Q0 அப்படியே இருக்குல்ல into 1 by Q0. ஸோ இந்த Q0ம் இந்த Q0ம் அப்படியே கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபார் வேக்யூம் ஆர் ஏரில் வந்து K is equal to 1. ஸோ அப்போது இங்கே 1க்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் Kவை. ஸோ இன்ட்டு 1 போட்டால் நமக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். E is equal to 1 by 4 pi epsilon naught Q by R square நியூட்டன் கூலும். அது எப்படி நியூட்டன் கூலும் வரும்? இப்போது நம்ம E எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். E is equal to ஃபோர்ஸ். ஃபோர்ஸோடது என்னது? நியூட்டன். அதே மாதிரி Q0ன்றது ஒரு சார்ஜ். ஸோ சார்ஜுக்கு வந்து யூனிட் என்னது? நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம், அதாவது இட்ஸ் கூலும். ஸோ நியூட்டன் பர் கூலம், அதுதான் இதோட யூனிட். ஸோ E is equal to 1 by 4 pi epsilon naught Q by R square நியூட்டன் பர் கூலம். ஸோ இந்த டெரிவேஷனை உங்களுக்கு வந்து ஒரு 2 மார்க்ஸ் இல்லை இந்த எக்ஸ்பிரஷனை உங்களுக்கு வந்து 1 மார்க்கில் கேட்கலாம், இல்லை சூஸில் கேட்கலாம். இதுவும் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இதை நல்லா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸாம்ஸுக்கு. ஸோ நம்ம இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் டாபிக்ஸை அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.